மரம், செடி, கொடி, நாய், பூனை, கழுத, எருமை, சிறுத்தை இப்படி எல்லாவற்றையும் படைத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கடல்ல பாரு நிறைய விதவிதமான மீன்கள், விதவிதமான பறவைகள், விதவிதமான மரங்கள், விதவிதமான செடிகள், விதவிதமான பூக்கள், விதவிதமான காரியங்களை ஆண்டவர் நமக்காக படைத்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். தான் உண்டாக்கின மனுஷனுக்கு ஒரு பெயர் வச்சாரு, ஆதாம். என்ன பேரு? மனுஷிக்கு ஒரு பெயர் வச்சாரு, ஏவாள். இப்ப ஆதாமும் ஏவாளும் ஒரு குடும்பமாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப நீ ஒருவேளை ஒரு முருங்கைக்கீரை சாப்பிடுறன்னா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா அதை ஆண்டவர் உனக்காக படைத்தார். எல்லாம் கைதட்டுக்க பார்க்கலாம். ஆண்டவர் யாருக்காக படைச்சாரு? உனக்காக படைத்திருக்கிறார். ஒரு ஆப்பிள் பழம் நீ சாப்பிடும் போது என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த ஆப்பிளை ஆண்டவர் உனக்காக படைத்திருக்கிறார். நீ ஒரு எலுமிச்சை பழத்தை நீ ஜூஸ் புழிஞ்சு குடிக்கும் போது நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் உனக்காக அந்த பழங்களை படைத்திருக்கிறார். நீ உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தனா நீ அதுக்கு நன்றி சொல்லணும். அந்த நாய்க்குட்டிக்கு ஏன் தெரியுமா? ஆண்டவர் உனக்காக அந்த நாயை படைத்திருக்கிறார். அந்த நாய் உன் மேல அன்பா இருக்கா இல்லையா? உன் மேல பிரியமா இருக்கா இல்லையா? நீ வரும்போது போகும்போது, நீ போகும்போது உன் கூட வருதா? நீ வரும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த நாய் உன்னை பார்த்து என்ன செய்யுது? தன்னுடைய நன்றியை வாழ வாழ ஆட்டி அது நன்றியை வெளிப்படுத்து. அப்ப நீ அந்த நாய்க்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல.